ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானமா கொடுக்கறதால பல ஜென்ம பாவம் விலகி வீட்டுல பணம் கொட்டும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன மாதிரி பொருளை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். நமக்கு இருக்கக்கூடிய நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பித்ரு சாபம், பித்ரு தோஷம், இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். வருஷத்துல வரக்கூடிய மற்ற அமாவாசை தினங்கள்ல நீங்க உங்க பித்ருக்களுக்கான வழிபாடு செய்யறதுக்கு தவற விட்டுட்டா கூட இந்த ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாம் நீங்குவதற்கான வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கலாம். ஆடி அமாவாசை தினத்துல ஆறு, ஏரி, குளம், கடற்கரை இது மாதிரி நீர்நிலைகள்ல பித்ரு தோஷம், பித்ரு தாபம் இது எல்லாத்தையும் நீக்குவதற்காக எக்கச்சக்கமானவங்க காத்திருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போனாலே உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க செஞ்சு திதி தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ருக்களை வழிபாடு பண்றது இது எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி வீட்டுல பகல் நேரத்துல உங்களோட பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு நடத்தணும். வியாழக்கிழமை அதிகாலை 3 மணி 6 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை திதி மறுநாள் அதிகாலை 1 மணி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. வியாழக்கிழமை நாள் முழுக்க நமக்கு அமாவாசை தான். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டை கழுவி சுத்தப்படுத்திடுங்க. பூஜை அறையும் கழுவி சுத்தப்படுத்திடுங்க. உங்க முன்னோர்கள் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி பொட்டு வைத்து பூக்கள் வைத்து நீங்க வழிபடுறதுக்கு தயாராகலாம். வியாழக்கிழமை அப்படிங்கறதால காலையில 6:07 யமகண்டம், மதியம் 1:03 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும் பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு நடத்துறதுக்காகவும் நேரத்தை ஒதுக்கலாம். குறிப்பா காலையில 10:15 மணிலிருந்து 11:15 இந்த 1 மணி நேரம் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும், மதியம் 12:15 மணிலிருந்து 1:15 இந்த 1 மணி நேரத்துல பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு நடத்திக்கோங்க. யாராவது முதியவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு படையல் போட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அப்படி வீட்டுக்கு வரக்கூடிய முதியவர்கள் மூலயமா உங்களோட பித்ருக்கள், முன்னோர்கள் உங்க வீட்டுக்கு வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளையும் அவங்க சாப்பிட்டு ஏத்துக்கிட்டு உங்களுக்கு அவங்க மூலயமா அருளாசி கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க இயல்பா வழிபடக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள். இன்னொரு பக்கம் ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது தானம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். முதியவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது மட்டும் இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்க கையால தானம் கொடுக்கணும். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்க கையால தானம் செய்யணும். குறிப்பா வீட்டுல 12:15 மணிலிருந்து 1:15 இந்த நேரத்துல படையல் போட்டு வழிபாடு நடத்திட்டு காக்கைக்கு சாதம் வைப்பாங்க. காக்கை சாப்பிட்டதுக்கு பிறகுதான் வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் சாப்பிட்டுட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. காரணம், அந்த காக்கை மூலயமா நம்மளோட பித்ருக்கள் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் காலம் காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதே மாதிரி அமாவாசை, இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகள்ல பசுமாட்டுக்கு அகத்திக்கரைய கொடுப்பாங்க. அது இன்னும் விசேஷம். இது எல்லாமே ஒரு அமாவாசை தினங்களும் நீங்க ரொம்ப இயல்பா பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். இது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானமா கொடுக்கறதால பல ஜென்ம பாவங்கள் விலகும், பித்ரு தோஷம், பித்ரு சாபம் விலகும். அது என்ன பொருள் அப்படின்னா எள்ளு. எள்ள நீங்க காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு முறையாவும், பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு முறையாவும் கொடுக்கலாம். இப்ப காகத்துக்கு நீங்க எள்ள கொடுக்க போறீங்க அப்படின்னா அதை காகத்துக்கு எப்படி கொடுக்கலாம்னா, எள்ள நல்லா மாவா அரைச்சி அதுல கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லமோ சேர்த்து அதை எள்ளு உருண்டைகளா பிடிச்சுக்கணும். முழு எள்ளா பிடிக்காம அந்த எள்ள மாவா அரைச்சி அதை நீங்க ரொம்ப நைஸா மாவா ரெடி பண்ணதுக்கு பிறகு அதுல வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து எள்ளு உருண்டையா பிடிச்சு அந்த எள்ளு உருண்டைய நீங்க காகத்துக்கு தானமா கொடுக்கலாம். அடுத்ததா பசுமாட்டுக்கு நீங்க தானமா கொடுக்கற மாதிரி இருந்தா எள்ளு அப்படியே கொடுக்காம எள்ளு புண்ணாக்கா வாங்கி கொடுக்கலாம். எள்ளு புண்ணாக்கு அப்படிங்கிறது பலசரக்கு மளிகை கடைகள்ல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நிறைய பேருக்கு எள்ளு புண்ணாக்கு பசுமாட்டுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். தாராளமா கொடுக்கலாம். இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழியே இருக்கு. சில வீடுகளை பாத்தீங்கன்னா அவங்க பசுமாடை வைத்திருப்பாங்க. ஆனா சரியா பராமரிக்க முடியாம, சரியா உணவு கொடுக்க முடியாம அந்த பசுமாடு ரொம்ப ஒரு மாதிரி மெலிஞ்சு போய் உடல் வத்தி போயிருக்கும். அப்படிப்பட்ட பசுமாடுகளுக்கு உங்க கையால எள்ளு புண்ணாக்கு வாங்கி நீங்க கொடுக்கணும். அதை நீங்க நேரடியா கொடுக்காம பசுமாடு பராமரிக்கவங்கள்ட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த எள்ளு புண்ணாக்க ஒரு குறிப்பிட்ட விகித அளவு அவங்க தினமும் கொடுக்கக்கூடிய உணவுல கலந்து கொடுப்பாங்க. அது மூலயமா உடல் மெலிந்து வற்றி போயிருக்கக்கூடிய அந்த பசுமாட்டோட உடல் ரொம்ப தேக ஆரோக்கியமா ரொம்ப செழிப்பா வளரும்.
அது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இது பசுமாட்டுக்கு எள்ளை கொடுக்குற மாதிரி இருந்தா. இந்த 2 விஷயங்களையும் நீங்க ஆடி அமாவாசை தினத்துல ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சா பசுமாட்டுக்கும் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுத்துட்டு காகத்துக்கு எள்ளை மாவா அரைத்து எள்ளு உருண்டை தயார் செய்து அதையும் கொடுக்கலாம். இந்த 2த்துல ஏதாவது ஒன்றுதான் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்க கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பசுமாடுகளுக்கு நாம தானம் செய்யும் போதோ இல்ல சில விஷயங்களை பொருட்களா வாங்கி கொடுக்கும் போதோ யம பயம் நீங்கும். பசுமாட்டுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் பசுமாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். வீடு கிரகப்பிரவேசம், புது வீடு கட்டி குடியேறுதல், இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அந்த பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயாரை வரவேற்போம். அப்படிப்பட்ட அம்சம் பொருந்திய இந்த ஒரு பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு நீங்க அதுவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த இடத்துல நாம ஏன் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். பித்ருக்களுக்கு ஆடி அமாவாசை மாதிரியான முக்கியமான அமாவாசை தினங்கள்ல எள்ளு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் திரி தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கமான ஒன்று. அது மூலயமா அவங்களோட ஆத்மா சாந்தி பெறும், அவங்க மனசு சந்தோஷப்படும் அப்படிங்கிறது தான் காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நீங்க காகத்துக்கு மதியம் படையல் போட்ட உணவை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஒரு காகம் மட்டும் வராது, நிறைய காகங்கள் சுற்றி திரியும். ஒரு காகத்துக்கு நீங்க படையல் போட்ட உணவு வைத்தா கூட மீதி இருக்கக்கூடிய காகங்களுக்கு எள்ளு உருண்டைகளை தயார் செய்து ஒரு உருண்டை வைத்தா கூட போதும். அதை ஒரு காகம் சாப்பிட்டாலும் மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் இந்த ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். தான தர்மங்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதை நம்ம ஆடி அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம தினம் தினம் பண்ணலாம். தினம் தினம் பண்ண முடியாதவங்க, அதே மாதிரி பித்ரு சாபம் பித்ரு தோஷத்தால நம்ம குடும்பத்துல ஏதோ தடைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்தா கூட இந்த ஒரு ஆடி அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. அந்த எள்ளு உருண்டைகளையும் அந்த எள்ளு புண்ணாக்கையும் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தனித்தனியா எடுத்து பிரிச்சு கொடுக்கும்போது அந்த 2 ஜீவராசிகளுக்கும் நீங்க ஆடி அமாவாசை தினத்துல உங்க கையால தானம் பண்ண பலனை முழுமையா பெற முடியும். அதுவும் பித்ருக்களுக்கு ரொம்ப உகந்த அந்த எள்ளு இருக்குல்ல, அதையே நீங்க கொடுக்கறது கூடுதல் விசேஷம். முடிஞ்சவங்க பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கும்போது பசுமாட்டுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. இல்லைன்னா பசுமாடு பராமரிக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கி கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம் தான். இது எல்லாமே நீங்க பகல் நேரத்துல பண்ணலாம். மாலை நேரங்கள்ல இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வெறும் பித்ருக்களுக்கான வழிபாடு மட்டும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகமா மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள்ல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா விதமான வளர்பிறை நாட்களும் எங்க வீட்டுக்குள்ள வளமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற மாதிரி மனசார வேண்டிக்கோங்க. இப்படி இறை வழிபாடையும் பித்ருக்கள் வழிபாடையும் செஞ்சுட்டு கூடவே காகத்துக்கும் பசுமாட்டுக்கும் இந்த எள்ளு புண்ணாக்கையும் எள்ளு உருண்டையும் தானமா கொடுங்க. கண்டிப்பா ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.